இப்போல்லாம் மோசடி பண்ணுறவங்க சாமானிய மக்களோட பேரை யூஸ் பண்ணி சிம் கார்டு வாங்கி பெரிய அளவிலான மோசடியை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரியான மக்கள் தான். ஸோ உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை சந்தேகப்படுற மாதிரியான ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு டேஃப்காப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு இணையதளம் ஓப்பன் ஆகும். இது வந்து மத்திய அரசோட சஞ்சார் சாத்தி இணையதளம். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுடைய 10 இலக்க மொபைல் எண் கேட்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு கேப்சா வந்து நீங்கள் உள்ளீடு செய்யணும். இது நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் உள்ளீடு செஞ்சு லாகின் செஞ்சுக்கணும். லாகின் பண்ண உடனே உங்கள் பேரில் எத்தனை மொபைல் எண்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அதில் லிஸ்ட்டாக காட்டும். ஒருவேளை அதில் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடனடியாக அதில் நாட் மை நம்பர் அப்படின்னு கிளிக் செஞ்சீங்கன்னாக்க தொலைத்தொடர்புத்துறை வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன்.